அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அதாவது மார்ச் 28ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். எடுத்த உடனே என்ன நினைப்பீங்க தெரியுமா, குரூப் 1 தானே நம்ம என்ன எழுதுவா போகிறோம், சரியா, நம்ம குரூப் 4 தானே ஃபோக்கஸ் பண்ணுறோம், குரூப் 2 தானே ஃபோக்கஸ் பண்ணுறோம். நிறைய பேர் சரியா பண்ணுற தப்பு இதுதான். என்ன அப்படின்னா, குரூப் 4 எழுதுகிற அளவுக்கு குரூப் 4 கொடுக்குற இம்பார்ட்டன்ட் எது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா குரூப் 1க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேக்கன்சி வந்து கம்மியாக தானே இருக்குது, நம்ம ஏன் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த குரூப் 1ஓட அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். சரியா, குரூப் 1 சர்வீஸ் அப்படிங்கிறது சூப்பரான சர்வீஸ். ஓகேவா, சரி, நம்ம இதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரியா, சரி, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்னால் இன்றைக்கி. ஸோ அப்ளை இன்னையிலேருந்து பண்ணிக்கலாம். 28/3/2024 அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரியா, முதல்ல அப்ளை வந்து பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு டிகிரி வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். சரியா, இல்லை இது வந்து பெரிய எக்ஸாமு மெயின்ஸில் எழுதலாம் அப்படி இப்படி அதெல்லாம் வந்து வேண்டாம், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படின்னா 27/4/2024. ஸோ ஏப்ரல் 27 லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. அது டைம் வந்து பார்த்துக்கோங்க, 2 to 4, அதாவது மே 2 to 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா 13/7/2024 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்குது. காலையில் 9 to 12 வரைக்கும் வந்து நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரியா, இப்போ மார்ச் ஏப்ரல்னே வச்சுக்கோங்க, ஏப்ரல் மே ஜூனு ஜூலை. ஸோ ஜூலையில் வந்து 13ஆம் தேதி. அப்போ ஒரு 90 நாட்களுக்கு ஒரு 100 நாள் வந்து கணக்கு வந்து இருக்குப்பா. சரியா, ஸோ இந்த 100 நாளில் ப்ரிலிமினரி நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேவா, பரவாயில்ல, இது வந்து சிலபஸ் வந்து வாஸ்ட்டாக இருக்கும், நான் எப்படி சார் படிக்கிறது, கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் இல்லை, அப்ளை பண்ணி அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா, ரைட்டு. அடுத்து வந்து பாருங்கள், மெயின்ஸுக்கு வந்து நாங்கள் பின்னால் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் டோட்டலாக 7 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டர், எல்லாரும் ஆசைப்படுற ஒரு வேலை இந்த டெப்டி கலெக்டர் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் தான் கன்ஃபர்டு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கும். சரியா, ஸோ இந்த டெப்டி கலெக்டருக்கு 16 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து டிஎஸ்பி கேட்டகரி 1, இதில் வந்து 23 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸில் 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ். சரியா, ஸ்டார் போட்டு தான் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. ஓகே, அடுத்து டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 21 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 14 வேக்கன்சி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரே ஒரு வேக்கன்சி, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதாவது ஃபயர் ஆஃபீஸர் ஒரே ஒரு வேக்கன்சி. இந்த 7 கேட்டகரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் கொடுக்குற கேட்டகரி, குரூப் 1 கேட்டகரி, சூப்பரான கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு, இல்லைனா ஒரு ஜோனலே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து இருப்பீங்க. ஓகேவா, இதில் வந்து பாருங்கள், பெரிய வேலை, நிறையா கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், நிறையா பொறுப்புகள் வந்து இருக்கும், ஆனால் மரியாதை கெத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் இதோட லெவல் என்ன அப்படின்னா லெவல் ஆஃப் பே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 22 பொறுத்த வரைக்கும் 56,000 சம்திங். பேசிக் பே வந்து 56 ப்ளஸ் வந்து வரும். 56 ப்ளஸ் அப்படின்னா பேசிக் பே மட்டும்தான் 56 ப்ளஸ் டிஏ ப்ளஸ் அலவன்ஸ்லாம் சேர்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1 சர்வீஸ்க்குரிய சம்பளம் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 75,000 ப்ளஸ் வந்து போகும். சரியா, இப்போ உள்ள நிலைமைக்கு 75,000க்கு மேலவே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் சேலரி வந்து உங்கள் கையிலேயே வந்து வரும், குரூப் 1 சேலரி. சரியா, அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 வயசோ 26 வயசோ உங்களுக்கு வந்து நடக்குது அப்படின்னா, இல்லை 30 வயசோ கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளம் இவ்வளோ சம்பளம் வந்து வாங்க போகிறீங்க. ஓகேவா, சம்பளத்தை கூட வந்து விடுங்க, அதில் இருக்கிற அந்த மதிப்பு இருக்குது இல்லையா, நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் ஒரு நார்மலாக குரூப் 4 வேலைக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு ஹெட்டாக யார் உட்காந்துருப்பாங்கன்னா இந்த குரூப் 1 ஆஃபீஸர் தான் உட்காந்துருப்பாங்க. சரியா, ரைட். டெப்டி கலெக்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னு கேட்டால் ரெவன்யூவில் வந்து வருவாங்க, ரெவன்யூ ஹெட்டாக வந்து இருப்பாங்க டெப்டி கலெக்டர். சரியா, டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸில் ஓரளவுக்கு ஹெட்டாக வந்து இருப்பாங்க டிஎஸ்பி. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸில் ஹெட்டு. ஓகேவா, கோஆப்ரேட்டிவில் டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரார், அடுத்து ரிஜிஸ்ட்ரார் வந்து போவாங்க. ஓகே, அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்தில் பிஏபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அங்கே ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஹெட்டு இவராக தான் வந்து இருப்பார். சரியா, இப்போ நார்மலாக ஒரு குரூப் 4 இருக்காங்க அப்படின்னா குரூப் 4க்கு அந்த அத்தாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் வந்து வருவார். சரியா, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஓகேவா, சரி, வேக்கன்சி வந்து 90 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம்.
நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கிடைக்குதோ கிடைக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். முதல்ல முயற்சி பண்ணோம், ப்ரிலிமினரியில் பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி வந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், இந்த இதுக்கு ஏஜ் பொறுத்த வரைக்கும் 1/7/2024 24 ஏஜ் மினிமம் ஏஜ் 21 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 34. இதில் பிஎல் டிகிரி அதாவது லா டிகிரி வச்சுருந்தா மட்டும் 35. சார் அப்போ நான் 36 வயசு இருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ண முடியாதா? இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் கன்செஷன் இருக்குது. சரியா? என்ன ஏஜ் கன்செஷன் அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ யாராக இருந்தாலும் சரி 39 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் தவிர்த்து மற்றவங்க 39 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்ளை வந்து பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து வந்து பாருங்கள், இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 7 கேட்டகரிக்குமே மெயின் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி அப்படிங்கிறது தான். சரியா? மெயின் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. ஆனால் ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலதுக்கு ப்ரெஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. பாருங்கள், டெப்டி கலெக்டருக்கு எனி டிகிரி தான். அடுத்து டிஎஸ்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி ப்ளஸ் நீங்கள் வந்து நேஷ்னல் அவார்டு ஏதாவது பிசிக்கலில் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை நாங்கள் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி. இதில் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்கப்பா. ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எது கொடுக்குறாங்க அப்படின்னா பிகாம் படிச்சிருந்து ப்ளஸ் பிஎல் டிகிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ். வித்து என்ன அப்படின்னா டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் இதில் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ். அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் பிஎல். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பிகாம் டிகிரி இல்லைன்னா பிஎல் வச்சுருக்கிறது. சரியா? ஃபோர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகாம் டிகிரி ஆர் பிஎல் டிகிரி. சரியா? அதாவது தேர்டில் வந்து வித்து டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் வந்து இருக்கணும். ஒன்றும் இல்லைப்பா, பிகாமு பிஎல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கப்பா. ஓகேவா? அடுத்து டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ராருக்கு எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். ஆனால் இதில் வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் பிஜி அதாவது ரூரல் சர்வீஸில் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து பிஜி படிந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பிஜி இன் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், பிஜி இன் டிப்ளமோ இன் சொசைட்டி இதில் நீங்கள் வந்து பிஜி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்து டிஓக்கு எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். சரியா? அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதுக்கும் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். ஓகேவா? அப்போ எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் எந்த டிகிரி இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் ஒரு சில பிசிக்கல் இதுவும் கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம அதில் 2 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் சம்மந்தமாக வரும். ஒன்று டிஎஸ்பி, இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர். சரியா? டிஎஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னா 165. அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸருக்கும் 165. இதுக்கு வந்து மேலுக்கு. இதுவே ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 155 வந்து இருந்தால் போதும். மேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. சரியா? நார்மலில் 86 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பேன்சர் ஒரு 5 சென்டிமீட்டராக வந்து ஆகணும். கரெக்டாக? வெயிட்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக 89 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கிலோகிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் கிலோகிராமாக வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து இந்த லேடிஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான்ப்பா என்ன அப்படின்னு கேட்டால் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். மொத்தம் ப்ரிலிமினரி அதாவது 2 ஸ்டேஜ் வந்து எக்ஸாம், அதாவது 3 ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஒன்று வந்து ப்ரிலிமினரி, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸு, மூணாவது இன்டர்வியூ. சரியா? ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் 200 கேள்விகள் வந்து கேட்பாங்க. 200 கேள்விகளுக்கு 300 மார்க் வந்து இருக்கும். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 கேள்விகள், ஆப்டிடியூட் 25 கேள்விகள். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க, ஆப்டிடியூட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பேப்பர் வந்து எழுதணும். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி டெஸ்ட் தான், அதாவது குவாலிஃபை டெஸ்ட் தான், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. 100 கேள்விக்கு இதில் 40 மார்க் வந்து எடுத்தால் போதும். இதை வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டாங்க. பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இந்த 3 தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க் 250 மார்க் 250 மார்க். அப்போ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ எழுதுவீங்க அப்படின்னா 750 மார்க்குக்கு நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து எழுதுவீங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் எழுதுனதுக்கப்புறம் உங்களை வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து 1:2 ரேஷியோவில் இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ வந்து எவ்வளோ அப்படின்னா 100 மார்க்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். சரியா? டோட்டலாக 850 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து போடுவாங்க. அதில் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி அடிப்படையில் நீங்கள் எத்தனை ரேங்கில் இருக்கீங்களோ டெப்டி கலெக்டர் எடுக்கணுமா, டிஎஸ்பி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டாப் லெவலில் வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிசியோ இல்லைனா டிஎஸ்பியோ வந்து எடுக்கலாம். லோ லெவலில் வந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு என்ன ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு 1:10 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. இப்போ ஏன்னா போன டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:10 ரேஷியோவில் தான் வந்து எடுத்தாங்க. 1:10 ரேஷியோ அப்படின்னா இப்போ 100 போஸ்டிங் அப்படின்னா 1000 பேரை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் எடுப்பாங்க. சரியா? எத்தனை பேர்? 1000 பேரை தான் மெயின்ஸுக்கு வந்து எடுப்பாங்க. அப்போ போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். மெயின்ஸ் எழுதுகிறப்ப உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிரும். இதுக்கு முன்னால் 1:50 ரேஷியோவில் வந்து எடுத்தாங்க. இப்போ வந்து ஜஸ்ட்டு 1:10 ரேஷியோவில் தான் எடுக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக வந்து பாருங்கள், அடுத்து சிலபஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அது மாதிரி எக்ஸாம் சென்டர் கிட்டத்தட்ட 38 சென்டர்லையுமே வந்து போடுறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து சென்டர் வந்து இருக்கும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வந்து ப்ரிலிமினரி வந்து எழுதிக்கலாம். ஆனால் மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் வந்து எழுத முடியும். சரியா? வேறு எங்கேயும் வந்து மெயின்ஸ் வந்து எழுத முடியாது. ஓகேவா? அடுத்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டென்டேட்டிவ் கொடுத்துருக்காங்களான்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் டென்டேட்டிவ் வந்து கொடுப்பாங்க. எந்த டைமில் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம்ப்பா. ஸோ டென்டேட்டிவ் இதில் வந்து கொடுக்கலப்பா. ஓகேவா? சரி, எப்போயுமே ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே டென்டேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நாங்கள் ப்ரிலிமினரி ரிசல்ட் எப்போ விடுவோம், மெயின்ஸ் வந்து எப்போ வைப்போம், இதுக்குள்ளே நாங்கள் வந்து முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஸோ இதுதான்ப்பா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்ளை பண்ணி நல்லா வந்து எழுதுங்க. நன்றி.